अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। सल्लु अला नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लम। அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கருணையால் ஷேகுமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து வருகிறோம். ஹஜ்ரத் ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய எஜமான் அவங்களுடைய வரலாற்றை பார்த்து வந்தோம். எஜமான் அவர்களுக்கு சில்சிலாவில் ஷேகுமார்களுக்கு மத்தியில் ஒரு பேர் ஷஹீதே இஷ்கு, இறை காதலால் ஷஹீதானவர்கள். கத்தியால் குத்தப்பட்டு ஷஹீதாராங்க, போர்க்களத்தில் வெட்டப்பட்டு. இவங்க இறை காதல் எனும் வாழால் வெட்டப்பட்டு ஷஹீதானவர்கள் அப்படின்னு எஜமானுக்கு பேர், ஷஹீதே இஷ்குன்னு பேர். எப்போவுமே அவங்க அல்லாஹ்வுடைய காதலில் சதா மூழ்கி இருப்பாங்க. இறை காதலை அதிகப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி, காதல் போதையை அதிகப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி தான் சமா அவ்வாளுங்கிறாங்களே இசை நிகழ்ச்சிகள் ஷேகுமார்கள் ஏற்பாடு செய்வாங்க. அது நம்ம மாதிரி பாட்டு கூத்து விளையாட்டு சும்மா ஒரு டான்ஸு ஒரு இசை அதுக்காக வேண்டிய இல்லை. அந்த பாட்டில் ஒவ்வொரு வரியும் அவர்களை அல்லாஹின் பக்கம் காதலை மேலும் தூண்டும். ஹார்மோனியம் அடிக்கிறாங்களே, ஒவ்வொரு தட்டும் போதும் அவங்களுடைய கல்வு அல்லாஹின் பக்கம் அப்படியே முன்னேறும். அந்த ஒவ்வொரு தட்டுலேயும் அல்லாஹ் ஷுஹூது செய்வாங்க, அந்த இசையில் அல்லாஹ் ஷுஹூது செய்வாங்க. அவங்க எஜமான பார்ப்பாங்க, யஹா பாஜா அவர் பஜா அல்லாஹி அல்லாஹ், அந்த உணர்வில் இருப்பாங்க அவங்க. யா சுன்தா சுனாத்தா घूमता अल्लाह ही अल्लाह है, सना खानी समा खानी के कुछ असरार यूं ही सुनो तुम, यहाँ सुनता और सुनाता और झूमता अल्लाह ही अल्लाह. இங்கே கேட்பதும் இசைப்பதும் ரசிப்பதும் அதை கேட்டு மயங்குவதும் மொலாஹி மோலா தான். அந்த உணர்வில் தான் சமாஹானி நடத்துவாங்க. அவங்களுக்கு தான் சமாஹானி ஜாயிஸ். சிஷ்டியா ஷேகுமா எல்லோரும் சமாஹானி நடத்துவாங்க, இசை நிகழ்ச்சி நடத்துவாங்க. பேரின்ப இசை நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவது. அது அந்த போதை உள்ளவர்களுக்கு அது ஜாயிஸ். நம்ம கசாலி இமாமே ஜாயிஸ்ன்னு இருக்காங்க, பெரிய பெரிய மகான்கள்லாம் ஜாயிஸ் ஆக்கியிருக்கிறாங்க. சும்மா வெறும் விளையாட்டு கூத்து சிற்றின்பம் ஒரு பொழுதுபோக்கு இதுக்கு ஜாயிஸ் இல்லை. அல்லாவுடைய திக்கர் அதிகப்படுத்தணும், அல்லாவுடைய காதல் அதிகப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு கவால் நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டாங்க அஜமா. ஹஜ்ரத் ஷேக் அலி சஞ்சரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டில் ஒரு கவால் நடந்துச்சு. அந்த மாதிரி கவாலில் ஷேகுமார்கள் தான் கலந்துக்குவாங்க. இறை ஞானத்தின் உச்சகட்டமான பாடல்கள்லாம் படிப்பாங்க. அவர்களோடு எஜமான் குத்துபுத்தீன் பக்தியாரி நாயத்தோடு ஹமீதுத்தீன் நாகூரி அவர்கள், பத்ருத்தீன் கஸ்னவி போன்ற பெரியவர்களும் உட்கார்ந்துருந்தாங்க. பாட்டு படிச்சுட்டே இருந்தாங்க, அவங்க கேட்டு ரசிச்சுட்டே இருந்தாங்க. ரொம்ப இறை காதலை சொக்கி ஷேக் அஹ்மது ஜாம் அப்படின்னு ஒரு பெரிய மகான் எழுதிய ஒரு கவிதையை படிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். ஒவ்வொரு வரி படிக்கும்போதும் எஜமான் அவர்களுக்கு அப்படியே உடம்புலாம் துள்ள ஆரம்பிச்சிருச்சு. இறை காதலில் விளைஞ்சுங்களா. இந்த நேசனுடைய அந்த பெயர் சொல்லும்போது அவனுடைய அந்த உணர்வுகளை சொல்லுகிற பொழுது உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் துள்ள ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக ஒரு வரி வந்துச்சு, அணைஞ்சுங்களா. குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா, குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா, ஹர் ஜமா அஸ் கைப் ஜானே தீகர். கட்டுப்படுத்த முடியல. எதுவும் ஒரு துள்ளுனாங்களே, அப்படியே அவங்க என்ன நடக்குன்னு தெரியல. சுய அறிவு போயிடுச்சு அவங்கள விட்டு. அப்படியே காதல் ஒரே அழுக, ஒரே ஆர்ப்பாட்டம் தான். 3 நாள் அப்படி சுற்றிட்டு இருந்தாங்க. தன் சுய நினைவு இல்லாமல் மூத்தாயிட்டாங்க. அப்படியே திருப்பி சுய நினைவு வரல. அப்படியே அல்லாஹ் தஆலா போய் சேர்ந்துட்டாங்க, தன் நினைவே இல்லாமல். என்னடா இது, உலக காதலில் நடக்கிறதுனா ஒத்துக்கிறான் மனுஷன், இறை காதலில் நடக்கும் இந்த மாதிரி. காதலி பிரிஞ்சு போயிட்டா, அப்படியே அழுதுகிட்டே இருந்து அப்படி செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ பேப்பரில் போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் நிறைய தடவை அந்த பேப்பரில் பார்த்துருக்கேன். கணவனும் மனைவியும் ரொம்ப பிரியமாக 60 வருஷம் வாழ்ந்தாங்க. கணவர் இறந்து போயிட்டார். அந்த சோகத்திலே மனைவி அப்படியே உயிரை விட்டாங்க அப்படின்னு. சூசைட் பண்ணிக்கிறது வேறு, காதலன் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அது சொல்லலை நாம். மனைவி இறந்து போயிட்டாங்கிற கவலையில் கணவன் அதே அன்று இரவு இறந்து விட்டால் 2 பேரையும் ஒன்றா அடக்கம் பண்ணாங்க.
ஒன்றா கொண்டு போய் எரிச்சாங்கலாம் பேப்பரில் வருது. அதை தாங்க முடியல, சோகத்தை தாங்க முடியல. அப்படிங்கும்போது தன் நினைவு இழந்து போய் பைத்தியம் முடிச்சிரு நிறைய பேருக்கு. காதலன் பிரிந்து விட்டான், காதலி பிரிந்து விட்டார் என்றால் சுயநினைவு விழுந்து பைத்தியம் முடிச்சிரு சில பேருக்கு. இறந்தும் போயிடுறாங்க, ஹார்ட் நின்றுது. பேப்பரில் வருது பார்த்துருங்களா சார்? கணவன் இறந்து போயிட்டார், மனைவி விட்டாங்க. அது மாதிரி இந்த துனியாவுடைய காதலில் இந்த மாதிரி நடக்கிற பொழுது இறை காதலில் தன்னிலை மறந்து விட்டார். ஷேக் அஹமத் ஜாம் ரஹமத்துடைய அந்த கவிதை என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்களேன். என்ன படிக்க ஆரம்பித்தாங்க? மன்சிலே இஷ்க் அஸ்மகானே தீகர மர்த மஅனா ரானிஷானே தீகர. இந்த கவிதை ஆரம்பம். இதில் கடைசியில் ஒரு வரி வருது. அந்த வரியில் தான் அவங்க தன்னை இழந்து அவர்கள் தன் உயிரை விட்டாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. அந்த வரி கடைசியில் வருது. முன்னாடி 4-5 வரி இருக்குது, அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கங்க. என்ன கவிதை படித்தாங்க? மன்சிலே இஷ்க் அஸ்மகானே தீகர. இஷ்க் காதல் என்கிற இறை காதல் என்கிற மஞ்சில் இருக்கே, அது நீ அதனுடைய மகாம், அதனுடைய அந்தஸ்து இருக்கே, அந்த இடம் இருக்கிறது நீ நினைக்கிற மாதிரி வேறு எந்த இடம் இல்லை. அது நீ நினைக்கின்ற அத்தனை இடங்களை விட்டும் அப்பாற்பட்ட இடம், ஒரு அறிவால் விளங்க முடியாத இறஞ்சுங்களா அப்பாற்பட்ட இடம். இறைவன் யார்? நீ என்னவெல்லாம் கற்பனை பண்ணுறியோ அது அல்ல இறைவன், அதுக்கு அப்பாற்பட்டவன். அதனால் அவனுடைய காதல் என்பதும் நீ நினைப்பது போன்ற ஒரு இடம் அல்ல. சாதாரணமாக நீ அதை வச்சு அவங்களை கெஸ் பண்ணாத. மரத ரானிஷானே தீகர. இந்த காதல் போதையிலே தள்ளாடுகிற, இந்த போதை ஏற்றப்பட்ட இறை காதல் இருக்கிறாங்களே, இவங்களுடைய அடையாளமே வேறு அடையாளங்கள். அதான் மாற்றம். அதெல்லாம் அது உன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அடையாளம், வேறு லெவலில் உள்ளதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அவங்களுடைய அடையாளங்களே வேறு லெவலில் இருக்கும். நீ இந்த மாதிரி உலகத்துடைய காதலர்கள், காசுக்கு காதலர் இருப்பாங்க, பணத்துடைய காதலர் இருப்பாங்க, அவாப்பாலாம் காசு பணம், தொழில் ஆர்வலர்கள் இருப்பார்கள், தொழில் பைத்தியங்கள், சினிமா பைத்தியம் பார்த்துருப்பேன், பொம்பளை பைத்தியம் பார்த்துருப்பேன், பதவி மோகம் வெறி பிடித்தவர்கள் பார்த்துருப்பேன். இதெல்லாம் வேறு லெவலு. இவங்கெல்லாம் துனியாவில் ஃபானியான அழிந்து போனதை ஆசைப்படுறாங்க. இவங்களுக்கே பதவி வெறி பிடிச்சவன் வந்து என்னென்ன வேணால் செய்கிறான் தனக்கு. கடைசியில் அந்த பதவி கிடைக்கலன்னு செத்து போயிடணுன்ற எண்ணம் வருது. அது அடையதுக்காண்டி யாரையும் கொலை செய்கிற அளவுக்கு போயிடுறானுங்க. என்ன வேணால் செய்கிறானுங்க இல்லையா? பதவி வெறி பிடிச்சவன், துனியாவில் காசு வெறி, பண வெறி, அதிகார வெறி எல்லாம் பார்க்குறோம். இதுலேயே இப்படி இருக்கிற பொழுது அறிஞ்சுங்களா, இறை காதல் பாக்கியானவன், ஃபானியின் மீது அழிந்து போகக்கூடிய ஒன்றின் மீது காதல் கொண்டவர்கள் நிலையே இப்படி இருக்குது. கிரிக்கெட் பைத்தியம்னு சொல்கிறான், இப்போ பார்த்தாலும் அதே தான் பேச்சு. காசு பைத்தியம், இப்போ பார்த்தா எந்திரிச்சா காசு, உட்காந்து கனவுலையும் காசு தான் வருது அவனுக்கு. பதவி வெறி, ஒன்று பொம்பளை வெறி அப்படின்னு. அதுக்காக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கேஸு வந்துங்களா, இந்தியாவில் சமீபத்தில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதல் கொள்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து அந்த குடும்பத்தார் தடுக்கிறாங்க, நீ வந்து அந்த ஆணை கல்யாணம் முடிச்சக்கூடாதுன்னு. அவங்க அம்மா, அத்தா, அண்ணன், தம்பி, பெண்ணு, சின்னத்தா, பெரியத்தா எல்லாம் தடுக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிட்டா அந்த பொம்பளை, பேப்பரில் இருக்குது நீ எடுத்து பார்த்துக்கோ, மொத்த குடும்பத்துக்கும் விஷம் வச்சு சாவடிச்சிட்டு கழுத்து வெற்றியில் சாவடிச்சா 10 பேரை, அம்மாவா, அப்பாவா, அண்ணன், தம்பி அது சாவடிச்சுட்டு அவங்கள விட்டான். கடைசியாக பிடிச்சிட்டாங்க. இப்போ ஜெயிலில் இருக்கா. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அம்மாங்க தூக்கு தண்டனை தீர்ப்பளிச்சிட்டாங்கன்னு வந்திருக்கு பேப்பரில். இந்தியாவில் இன்னும் நடந்திருக்குது. இப்போ என்ன அது வெறி, தூக்கில் போடல இந்த அம்மாவை, தூக்கில் தண்டனை தீர்ப்பளித்து ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்படின்னு பேப்பரில் போட்டு பார்த்தேன் நான். எடுத்து பார்த்துக்கோ. இப்போ என்ன வெறி, இவ்வளோ காலமாக 18 வருஷமாக தன்னை பெற்று வளர்த்த அம்மா, அத்தா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாத்தையுமே சாவடிச்சுவிட்டு மயக்க மருந்து கொடுத்து எல்லாத்தையும் வந்து கொண்டு விட்டான். புருஷன் கூட காதலன் கூட ஒதுக்கி போகிறான். அப்போ காதலுக்காக வேண்டி எதையுமே நான் தியாகம் செய்வேன், இதான் வெறி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காதல் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் கேரண்டி இல்லை. காதலனோடு ஓடி போகிறவங்க எத்தனையோ பேர் 1 மாதத்தில் வந்துட்டாங்க, 1 வருஷத்தில் வந்துட்டாங்க. ஆக ஃபானி, அழிந்து போகக்கூடிய துனியாவுடைய வஸ்து. இந்த காதல் இந்த பாடுபடுத்துது, அதுக்காக எந்த தியாகமும் செய்வோம் அப்படின்றான். 2 பேரும் சேர்க்க விட மாட்டேன்னு 2 பேரும் போய் செத்து போயிடுறாங்க, விஷம் குடிச்சு. அது இது பேப்பரில் பார்த்தது, காதலன் காதலி தற்கொலை அப்படின்னு. அப்போ தன்னையும் இழப்பதற்கு, அனைத்தையும் இழப்பதற்கு தயாராகிறாங்க துனியாவுடைய அற்ப காதலில். அப்படிங்கும்போது பை இறை காதல் அழியாத பேரின்ப காதல். அது பாக்கியானவன், அவனுடைய காதல் கொண்டவர்கள்லாம் இந்த மாதிரி நினைப்பான், அது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டான். தீகரஸ்துனா வேறு லெவலில் இருக்கும். அது மரத ரானிஷானே தீகர.
இந்த மானாவுடைய இந்த கருத்தை உடைய இந்த ஞானங்களை உடைய ஆண் சிங்கங்கள் இருக்கிறார்களே இவருடைய அடையாளங்களே வேறு லெவலில் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டா. அல்ல இவங்க படிக்கிறாங்க, நுஸ்ரத் படிக்கிறார். तख्त क्या चीज़ है और लालो जवाहिर क्या है, इश्क वाले तो खुदाई भी लुटा देता है. அரசாங்கங்கள் என்ன, ஆட்சி அதிகாரங்கள் என்ன, மாணிக்கங்கள் என்ன, முத்துக்கள் என்ன, பணம் காசுகள் என்ன, உண்மை காதலர்கள் ஜி இஷ்கு வாலே தோ खुदाई भी लुटा देते. மொத்த துனியாவை கையில் கொடுத்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இறை காதல் கொண்டவர்கள் அவங்கள்ட்ட எதை கொடுத்தாலும் எல்லாத்தையும் புறக்கணிச்சிருவாங்க. காதல் அந்த அளவுக்கு முக்கியம் அவங்களுக்கு. இஷ்கு வாலே தோ खुदाई भी लुटा देता है. அந்த மாதிரி இவருடைய அடையாளமே வேறு. அதை எது இவங்க கல்பில் உட்காந்துச்சோ அதை தவிர வேறு எதையும் பொருட்படுத்தவே மாட்டாங்க இவங்க அடையாளங்கள். அக்லுக்கே தி மரத மனா ரானிஷானே தீகர. இந்த காதல் கொண்டவர்களுடைய அடையாளங்களே வேறு லெவலில் உள்ளதுன்ட்டான். அக்லுக்கே दानत के ईरम अज कुजास, अक्ल के दानत के ஈரம் அஸ் குஜாஸ். இதனுடைய ராண ரகசியங்கள் என்ன, இதனுடைய குறியீடுகள் என்ன, இதனுடைய சிம்டம்ஸ் என்ன என்ற அறிவை கொண்டு விளங்க முடியாது ஒன்றால். இந்த ஞானத்து காதல் கொண்ட இறை காதல் போதை கொண்டவர்களை நினைஞ்சுங்களா இன்னும் அறிவை வச்சு விளங்காத நினைஞ்சுங்களா அவங்கள அந்த ஞான போதை உள்ளவங்க தான் விளங்குவாங்க. சாதாரண துனியாவுடைய போதையை பார்த்தீங்கன்னா கஞ்சா குடிக்க விளங்கிக்குவான். அதுக்குரிய குறிகள்லாம் பார்த்து மாமா இருக்கா மச்சான் அப்படின்னு இருக்குடா என்னடா இருக்கா அவன் பேசிக்கிறான். இவன் 2 பேரும் கஞ்சா குடிக்கிற இன்ஷாராவில் கண்ணிலே பேசிக்கிறான், சாடையிலே பேசிக்கிறான். இவனுக்கு தான் விளங்குது, அவனுக்கு தான் விளங்குது. கஞ்சா குடிக்காரங்கள்ட்ட இப்படி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய குறியீடு வச்சுக்கிறான். அதை மற்றவன் விளங்க முடியல, அவனுக்கு பேர் வேறு வச்சுக்கிறானுங்க விளஞ்சோ. அந்த மாதிரி இருக்கும்போது இது இறை காதல் போதில் இவங்க பேசுகிறது அவங்களுக்கு தான் விளங்கும். மஹிதீன் ஆண்டவங்க பேசுனா அஜ்மீர் நேரத்துக்கு விளங்கும், அவங்க பேசுனா அவங்களுக்கு விளங்கும். இதெல்லாம் நீ விளங்க முடியும், அறிவை வச்சு இதை நீ விளங்க முடியாது. வா 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 இறை அக்ல் கே தானத் கே ஈரம் அஸ் குஜாஸ் கி ஜமாத் ரானிஷானே தீகர். இந்த ஜமாத்துக்கிறாங்களே, இந்த ஜமாத்துடைய பரிபாஷைகளே வேறு மாதிரி இருக்கும். இந்த ஜமாத்துடைய பரிபாஷைகளே வேறு மாதிரி இருக்கும். காஃபிர் ஜி அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம பரிபாஷையில்? இஸ்லாத்துட்டு புறம்பானவன்னு அர்த்தம். இஷ்கு சூஃபியாக்குடைய பரிபாஷைகளை ஜி காஃபிர் அப்படின்னு சொன்னால் காதலில் முற்றியவன் அர்த்தம். அவங்க பரிபாஷைகளே வேறு மாதிரி இருக்கும். காஃபிரே இஷ்கு ஹுவா ஹம்தோசனா பூல் கயே, காஃபிரே இஷ்கு ஹுவா ஹம்தோசனா பூல் கயே, नाम बुत याद रही नाम खुदा भूल गए, देखो ये इश्क इश्क ये है इश्क इश्कங்கிறார். இதுக்கெல்லாம் தர்ஜமா செஞ்சு அடிக்க வந்துடுவாங்க. அஞ்சுங்களா நுஸ்ரத் ஃபத்தேஹான காஃபின்னு பத்தா கொடுத்துருவாங்க. ஏன்னா பரிபாஷைகள் விளங்கணுமா இல்லையா? பரிபாஷை விளங்காமல் அதாவது அவங்க புழக்க பாஷையில் என்ன அர்த்தம் விளங்காமல் நம்ம அர்த்தத்தை வச்சு அவங்களுடைய கருத்தை விளங்கினா ஒன்றுமே விளங்காது. விளங்குங்களா? அதாவது உனக்கு அந்த பாஷை தெரியல, உன் பாஷையை வச்சு அந்த பாஷை விளங்காது. உனக்கு இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ்காரன் பேச உனக்கு திட்டுற மாதிரி இருக்கும். இது உனக்கு திட்டுற மாதிரி இருக்கும். வேறு பாஷைக்காரன் மாதிரி உன அது ஒன்று அவனுடைய ஏக் ஜபான் கா போலி ஏக் ஜபான் கா காலின்னு சொல்லுவாங்க. ஒரு பாஷையில் நல்ல வார்த்தையாக இருக்கும் விளங்குங்களா, அது உன் பாஷையில் திட்டுற வார்த்தையாக இருக்கும். அவன் அந்த வார்த்தையை கொண்டு ஒன்று கூப்பிடுவான் விளங்குங்களா. நீ அதை நீ சோதிக்க அப்படின்னு மலையாளத்தை சொன்னால் நீ கேளு, நீ கேளுப்பா ஏதாச்சும் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ் பாஷையில் அந்த வார்த்தையை சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம அப்படின்னு சொன்னால் உருதுவில் கெட்டவளுக்கு கெட்ட குடியில் பிறந்தவன் அர்த்தம். தவறா பாப்பா பிறந்தவன் திட்டுறாமல் நம்ம அவனை இவனையும் திட்டுறான், கெட்ட குடியில் பிறந்தவன் அர்த்தம். ஜி அது ஒரு பாஷை, இது ஒரு பாஷை. அதில் திட்டுவான், இதில் திட்டுற மாதிரி இருக்கும். சொல்லுங்க சோதிக்க அப்படின்றவங்கள அது அந்த பாஷையில் அது கெட்ட வார்த்தை, இவங்க நல்ல வார்த்தை. ஒரு பாஷை ஒரே வார்த்தை ஒன்றில் நல்ல வார்த்தையாக இருக்கும், இன்னும் இல்லை கெட்ட வார்த்தையாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அதனால் அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியுமா? அதில் அவங்க பரிபாஷையில் என்ன விளங்காமல் நீ போய் அதை வச்சு பத்துவா கொடுக்க இறங்கிறாது. காஃபிரே இஷ்கு ஹுவா ஹம்தோ சனா பூல் கயே
जी नाम बुत याद रही नाम खुदा भूल गए देखो ये हैं इश्क इश्क ये हैं इश्क इश्क़ புரிஞ்சுங்களா லைலா நज़र आता है மஜ்னூ नज़र आती है புரிஞ்சுங்களா देखो ये हैं इश्क इश्क़ங்கிறார் இதில் அது तुम एक घोरक धंधा हो அதுலையா அந்த பாட்டில் நுஸ்ரத் ஃபத்தேஹ் கான் देखो ये हैं इश्क इश्क அப்படிங்கிறார் அப்படின்னா மஜ்னூன் என் கண்ணுக்கு தெரிகிறாள் லைலா என் கண்ணுக்கு தெரிகிறான் பாருங்கள் இதுதான் காதல் அப்படின்னா இந்த லைலா மஜ்னூன்கிறவன் ஆம்பளை லைலா பொம்பளை அவர் படிக்கிறார் மஜ்னூன் என் கண்ணுக்கு தெரிகிறாள் இவருடைய அடையாளங்களும் அங்கே இருக்கான் அவங்க அடையாளம் இங்கே இருக்கான் லைலா என் கண்ணுக்கு தெரிகிறான் தேக்கோ ஏ ஹே இஷ்க் இஷ்க் அப்படிங்கிறாரு அது மாதிரி அவங்களுடைய பரிபாஷைகள் என்னென்னு விளங்காமல் நாம் ஃபத்வா கொடுக்க போனால் ரொம்ப மகான்கள் நீ காஃபின்னு ஃபத்வா கொடுக்கணும் ரொம்ப பெரிய மகான்கள் எல்லாத்துலேயுமே அப்படி தான் அனல் ஹக்குன்னு சொன்ன முஹீதீன் இப்னு அரபி எஜமானுக்கு காஃபிர் ஃபத்வா கொடுத்தாங்க யாருக்கு மன்சூர் அல்லாஜ் முஹீதீன் அரபி எஜமான் இல்லை மன்சூர் அல்லாஜ் எஜமானுக்கு காஃபிர் ஃபத்வா கொடுத்து கொண்டுட்டாங்க புரிஞ்சுங்களா ஷஹீத் ஷர்மத் ஷஹீத் எஜமான லா இலாஹன்றாங்க அவங்க என்ன பாஷையில் என்ன அர்த்தம் சொல்கிறாங்க லா இலாஹ குஃப்ராச்சே இல்லைல்லா சொல்லுப்பா லா இலாஹ லா இலாஹ லா ஐயு ஷையுன் இல்லா இந்த எந்த வஸ்துவிலையும் எந்த வஸ்து பார்க்குற எந்த வஸ்துவும் லா இலாஹன்னு அர்த்தம் என்னென்னா இது இலாஹ இல்லை இந்த வஸ்து லா இலாஹ புரிஞ்சுங்களா இந்த வஸ்து சாஹிபுல் உஜூத் இல்லை சிஃபாத் இல்லை ஃபால் இல்லை ஆசார் இல்லை நஃபி செய்கிறாங்க லா இலாஹ அது அவங்களுக்கு அது அவங்க பாஷையில் அது தௌஹீத் அது இவங்க பாஷை குஃப்ரா போயிடுச்சு லா இலாஹன்னு கடவுளே இல்லைன்னு அர்த்தமாச்சே இல்லைல்ல சொல்லுப்பா அலிம் ஷாக்கில் போய் உட்காந்துக்கிட்டார் லா இலாஹுக்கு போய் குச் பி நஹீ எப்போ எதுவுமே மௌஜூத் இல்லையோ ஜப் துஜ்பின் கோய் மௌஜூத் நஹீ பெரிய ஹங்காமா கே பெரிய என்ன இருக்குது சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்குன்ட்டாங்க இல்லைல்ல சொல்லுப்பா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க எல்லாத்தையும் அந்தமாக்கிட்டாங்க இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைட்டான் கழுத்தை வெட்டுறான்ட்டான் குஃபர் காஃபிராக போயிட்டார் முர்த்ததாக போயிட்டார் காஃபிர் ஃபத்வா கொடுத்து அவர் கழுத்தை வெட்டாங்க தலை தனியாக போய் பறந்து போய் கீழே விழுந்துருச்சு மேடையில் தூக்கு மேடையில் உடம்பு தனியாக விழுந்து கிடக்குது அங்கே போய் தலை தனியாக உருண்டு போய் மேலே நின்று தலை சிரிச்சுக்கிட்டே இல்லல்லாங்குது இவெல்லாம் மேக்க மட்டும் விட்டான் வெட்டனவன் ஃபத்வா கொடுத்தவன்லாம் பைத்தியம் முடிச்சிச்சு இவங்களுக்கெல்லாம் அடப்பாவி இப்படிப்பட்ட மகானையாக வெட்டணுன்ட்டு இப்போ போய் சேர்க்கவா முடியும் போயிட்டான் அந்த வருத்தத்திலேயே அவுரங்கசீப் போய் சேர்ந்தார்னு சில ரிவாயத்தில் எழுதுகிறாங்க இந்த மகானை போய் நான் கொல்வதற்கு ஃபத்வா கொடுத்தேனே கையெழுத்து போட்டேனே மன்னர் அவுரங்கசீப் தான் ஃபத்வா கொடுத்தது அதுலேயே அவர் கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டு இந்த மகானை மன்னை கொண்டுட்டேன் இப்படியாப்பட்ட அவுலியாவை அப்படின்னு வருத்தப்பட்டு அவர் போய் சேர்ந்தார்னு வருது அவங்க பரிபாஷை விளங்காதனுடைய பிரச்சனை என்ன எழுதுனாங்க அவுரங்கசீப் மன்னருடைய கூட பிறந்த அண்ணன் தாரா ஷிக்வா அவரும் மாபெரும் சூஃபி நிறைய கிதாப் எழுதியிருக்கிறார் யார் அவுரங்கசீப்னு கூட பிறந்த அண்ணன் மஜ்மூல் பஹரைன் கிதாப் இருக்கார் கிதாப் இருக்கு நெட்டில் எடுத்து பாருங்கள் மஜ்மூல் பஹரைன் அப்படின்னு அப்புறம் இஷாராத் அதாவது அவுலியாக்களுடைய வாயிலிருந்து வந்த சில ரூம்ஸ் வார்த்தைகளுக்கு விளக்கம் எழுதியிருக்கார் ஒமாஃபி ஜுப்பத்தி இல்லல்லா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன விளக்கம் அனல் ஹக்குன்னு அதுக்கு என்ன விளக்கம் அது ஒரு புக் எழுதியிருக்கிறார் அவங்க பெரிய சூஃபி அவருக்கும் தூக்கு தண்டனை தான் கொடுத்து சாவடிச்சிட்டாங்க அவங்க அந்த மகானையும் தாரா ஷிக்வான்னு பேர் அவங்களையும் ஒருத்தருடைய பாஷையை விளங்கலைன்னா அவங்க நம்ம திட்டுறது நம்ம பாஷையில் திட்டுற வார்த்தையாக இருக்கும் அவங்க பாஷையில் அது புகழ்கிற வார்த்தையாக இருக்கும் நீ யாரும் சொன்னோன்னா இவங்க திட்டுற என்ன நீ அப்படின்னு நினச்சிக்குவாங்க அது மாதிரி சூஃபியாவுடைய பாஷை விளங்காமல் நீ என்ன பேசுகிற அவங்களுடைய அடையாளங்களும் வேறு அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் வேறு அவங்களுடைய புழக்க பாஷைகளும் வேறு அக்லுக்கே தானது ஈரம் ஜஸ்குஜாஸ் की जमात रा निशाने दीगर की जमात रा निशाने दीगर आ फ़कीरा ने के ईजा मेरवन
ஹர் ஏகே சாஹிப் கிரானே தீகர். இந்த வாசலிலிருந்து இந்த ஞான போதையை பருகிவிட்டு வெளியே செல்லக்கூடிய ஒவ்வொரு ஃபகீர்களும் ஒவ்வொரு ஏழை மக்களும் இன்னொரு ராஜாங்கத்துடைய பொக்கிஷதாரிகளாகத்தான் வெளியே போகிறார்கள். இந்த துனியாவிலேயே ரசமில்லை, நீ அறிய முடியாத ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை கொண்டு செல்கிறார்கள். என் வாசலுக்கு ஷேഖுடைய வாசலுக்கு வந்து வெளியே போகிறீங்களே, ஃபகீராக வெளியே போகிறாருன்னு நினைக்கிறேன், பிஞ்ச செருப்பும் கிழிஞ்ச சட்டையும் போகிறாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு அரசாங்கத்துடைய பொக்கிஷங்களுடைய சாவிகளை வாங்கிட்டு போகிறாங்க அவங்க. ஹர் ஏகே சாஹிப் கிரானே தீகர் தில் செமி பந்தி தரி ஃபானி ஜஹான் கி ஜஹாரா ஹம் ஜஹானே தீகர். இந்த அழிந்து போகக்கூடிய துனியாவில் போய் கல்வியை ஈடுபடுத்துகிற இந்த துனியாவில் எதை நீ நேசித்தாலும் காணா போயிடும். மஹபூபு காணா போயிட்டால் அவன் பைத்தியம் முடிச்சுக்கோ. உனக்கப்புறம் நீ எதை நேசிக்கிறியோ அது இன்று இருக்கும், நாளை இருக்காது. நெருநல் உலனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்த உலகு. நேற்றிருந்த ஒருவன் இன்று இருக்க மாட்டான். கண் மூடிடுவான், ஒருத்தர் பட்டுன்னு போயிடும். பார்க்க அழகாக இருக்கும், ஜி பார்க்க ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். இது மாதிரி ஒரு முட்டை ஊதுனா ஊதுறாங்க பிள்ளைங்க, பெரிய முட்டை, இந்த சோப்பில் நினச்சி முட்டை ஊதுவாங்க பார்த்துருங்களா? சோப்பில் நினச்சி என்ன கலராக இருக்கும் பாரு, எல்லா கலரும் இருக்கும், 7 கலரும் இருக்கும். அதில் வானவில் அத்தனை கலரும் தெரியும். அப்படி விதவிதமாக பார்க்க அப்படி வண்ணமயமாக காட்சி அளிக்கும் பார்த்துருங்களா? வானவிலுடைய 7 கலரும் தெரியும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, வானவிலுடைய 7 கலர் சொல்ல முடியுமா? என்ன ஆகுது? அதன் மாதிரி எல்லா கலரும் அதில் இருக்கும். விப்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறது வானவிலுடைய 7 கலருக்கு சார். என்ன பேருக்கு அப்புறம் கேட்டுக்கோ. இப்போ அந்த மாதிரி பார்க்க அவ்வளோ கவர்ச்சி, என்ன ஆகாது. நம்ம மொத்தத்து முகமே தெரியும் இல்லை, அப்படி சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரத்துக்கு நீடிக்கும் சொல்ல முடியுமா? யாராவது கேரண்டி தர முடியுமா? ஒரு நொடியில் காணா போயிடும். பொட்டுன்னு வெடித்து எங்கடா போச்சு. பலூனாக உடஞ்சா அந்த ரப்பர் இருக்கும். பலூன் உடஞ்சா அது காற்றுல வெடிக்கும். எங்கடா அதோட காற்றோட காற்றாக கரைந்து போய்விடும். எங்கேனே தெரியாது. காற்றுல பறந்து கொஞ்சம் தூரம் போகும். அது போகிறது அதோடைய அப்படியே அழகு அப்படியே எதிரொலிச்சிட்டு அந்த கலரோடு போகும்போது சூப்பராக பிள்ளைங்கன்னா ஆன்னு வாயை திறந்து பார்ப்பாங்க. அறிஞ்சுங்களா? பட்டுன்னு போயிடும். அது எங்கே ஏதாவது எச்சமாதிரி மிச்சம் இருக்குமானா எதுவும் இருக்குது. அப்படியே காற்றோட காற்றாக கரைஞ்சிடும். அதுதான் இந்த மனுஷ வாழ்க்கை. கித்னி ஹசீன், கித்னி லத்தீஃப், கித்னி முஹ்தசர், எக் நௌ ஷகஃப்தா ஃபூல் கி நுக்ஹத் ஹே ஜிந்தகின்டா. எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ நுணுக்கமாக, எவ்வளோ அற்புதமாக காட்சியளிக்கிறது, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் கித்னி முஹ்தசர், எவ்வளோ சுருக்கமாக இருக்கிறது. எக் நௌ ஷகஃப்தா ஃபூல் கி நுக்ஹத் ஹே ஜிந்தகி. இன்று மலர்ந்த ஒரு பூவுடைய வாசனை தான் இந்த உலக வாழ்க்கை. நாளைக்கு நாத்தடிக்கும். இன்றைக்கி பூ மலர் மாலை என்னவை தலையை சூடியாச்சு, மல்லிகைப்பூ மாலையை சூடியாச்சு. நாளைக்கு மறுபடியும் கொண்டு போய் பாதி விலைக்கு தலையை மாட்டிக்கிங்க. யாராவது மட்டும் திரும்ப தலையில் வைப்பாளா? அது நாத்தம் வந்துடும். அந்த பூ ஏற்று மலர்ந்த மல்லிகை வாடி போய் குப்பையில் போட்டு எடுத்து வந்து பாரு, அழுகி போய் நாத்தடிக்காது. இதுதான் இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு நொடியில் அழிந்து போகக்கூடியது வாழ்க்கை. நீ எதை வேணால் நேசிச்சுக்கோ, துனியாவில் எதை வேணுமாலும் விரும்பிக்கோ. கட்டாயமாக அது ஒன்றை விட்டு பிரிஞ்சு போயிடும். அதை அதை விட்டு நீ பிரிஞ்சிடுவ. ஒன்றை விட்டு அது பிரிஞ்சிடும், அதை விட்டு நீ பிரிஞ்சிடுவ. இதை போய் நேசிக்கிறியே. எஜமா சொல்கிறாங்க, ஏப்பா அதை போய் நேசிக்கிற, அதை விட்டு உன் சிந்தனையை மாற்றுப்பா. தில் செமி பந்தி தரி ஃபானி ஜஹான். உன் கல்வை அழிந்து போகக்கூடிய இந்த உலகிலே ஏன் நீ கொண்டு போய் ஜாயின் பண்ணுற? தில் செமி பந்தி, ஏன் பந்துனா ஜாயின் பண்ணுற. தரி ஃபானி ஜஹான், இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்திலே ஏன் அதை இணைக்கிறாய்? கா ஜஹாரா ஹம் ஜஹானே கீ ஜஹாரா ஹம் ஜஹானே தீகர். நாங்கள் வாழக்கூடிய உலகமே வேறு லெவலில் உள்ள உலகம். அது அழிந்தே போகாது. அங்கே உள்ள யாரை எங்கே நேசிக்கிறோமோ அவன் கூடயே தான் இருப்பான். தர்திலே மிஸ்கீன் ஹர் பேச்சாரையே ஷாஹரா கஞ்சே நிஹானே தீகர். தர்திலே மிஸ்கீன் ரா பேச்சாரையா. இந்த இழிந்து போன மிஸ்கீனாக காட்சியளிக்கக்கூடிய நாங்கள் எல்லோருமே இன்னொரு நாட்டுடைய ராஜாக்களாக இருக்கிறோம். நாங்கள் சாதாரண ஆள் நினைக்காதீங்க, வேற ஒரு நாட்டுடைய ராஜாக்கள் நாங்கள்லாம். ஆன்மீகத்துடைய இஷ்குக்கு
इश्क की ये राह की दिल किश्वर कुसाई बस मुझे யார் படிக்கிறா? ஷாஹ் கமால் ரஹ்மத்துல்லாஹி படிக்கிறாங்க. ஜி இஷ்குடைய காதல் அந்த அந்த நாட்டின் கோட்டையின் அதிபதியாக நாங்கள் இருக்கிறோம், அது எங்களுக்கு போதும். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை பை. இது இருக்கும் போயிடும், இன்றைக்கி இப்போ புகழ்வான் நாளைக்கு திகட்டுவான், இதெல்லாம் எனக்கு அழியாத பேருலகத்தின் ஜி அந்த காதல் என்னும் இறை காதல் என்னும் நாட்டின் கோட்டையின் அதிபதியாக நாங்கள் இருக்கிறோம். கிஷ்வர் குசாயி அப்படின்னு படிக்கிறாங்க. அது மாதிரி நிஜமாக சொல்கிறாங்க, இன்று நீங்கள் பார்க்கிற இந்த ஏழை மக்கள், இன்று நீ பார்க்கிற இந்த சாதாரண மக்கள் நினைக்கிறியே, இன்னொரு நாட்டுடைய ராஜாக்கள் அவர்கள். பர்சரே பாசாரே சர்ரா ஃபானே இஷ்கு சேரே ஹர் தாரே ஜவானே தீகர். நீ ஒவ்வொரு காதல் ஊரிலும் போய் சேர்ந்து காதல் இறை காதல் பொங்கக்கூடிய கடைத்தெருவில் போய் பார். அங்கங்கே ஒரு தூக்கு மேடை இருக்கும், அந்த தூக்கு மேடையில் கயிறு தொங்கிக் கொண்டிருக்கும், அங்கே அதற்கு கீழே ஒரு இளைஞன் நின்று கொண்டிருப்பான்றாங்க. நீ வருவா மன்சூர் ஹல்லாஜை மட்டும் நினச்சிட்டு இருக்கிறியா? மன்சூர் ஹல்லாஜை பற்றி போய் நினச்சிட்டு இருக்கிறியா? ஜி எங்கெல்லாம் காதல் கடைத்தெரு இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார், அங்கே ஒரு தூக்கு மேடை இருக்கும், அதில் தூக்கு கயிறும் தொங்கிக் கொண்டிருக்கும், அதற்கு கீழே ஒரு இளைஞன் நின்று கொண்டு தான் இருப்பான். அப்படின்னு அர்த்தம் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அல்லாஹ் தஆலாவுடைய காதலர்கள் அழிஞ்சு போயிட்டாங்களா? கியாமத்து வந்துடும், எவனோ இறைவன் காதல் இருந்துட்டு தான் இருப்பான். மன்சூர் அல்லாஹோட முடிஞ்சு போகல அந்த காதல் விஷயம். எங்கேயா அல்லாஹ்வுடைய காதலர்கள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. துனியாவுடைய காதலர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி இறைவனுக்காக தன்னை முற்றிலும் தியாகம் செய்யக்கூடிய இறை காதல் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். சொல்லிட்டு எஜமா சொல்கிறாங்க, குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா ஹர் ஜமா அஸ் கைப ஜானே தீகர். ஜி அந்த அந்த பைத்துக்கு அர்த்தம் பண்ணி சொல்கிறேன், அதுக்கு அடுத்து 2-3 பைத்து அதையும் சொல்லி முடிச்சு. தில் ஹுரத் ஜஹ்மே ஜதீதா ஹூன் சக்கத் ஈச்சனி ஜஹ்மஸ் கமானே தீகர். கமான்னா வில். இந்த வில்லிலிருந்து இந்த வில் எந்த வில் என்று தெரியவில்லையே, இதிலிருந்து புறப்பட்டு வந்த அம்பு ஜி உடலை தைத்து விட்டது, உள்ளம் வரை நுழைந்து விட்டது. அந்த அம்பு உள்ளத்தை மட்டும் காயப்படுத்தவில்லை, அந்த நேரத்தில் கண்களிலிருந்தும் இரத்தம் கலந்த காதல் கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன காதல், இது என்ன அம்பு என்று தெரியவில்லையே, இது எங்கிருந்து வந்த அம்பு என்று தெரியவில்லை. அம்பு வந்தால் செத்தில போயிடுவானே, துடிப்பானே, அழுகுவானே, இது எப்படி இறந்து போயிடுவானே. இது உள்ளத்தில் பாய்கிறது, கண்ணிலோ ஆனந்த கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இது என்ன அம்பு என்று தெரியவில்லை, எங்கிருந்து வந்த அம்பு என்று தெரியவில்லையே. இஷ்கரா தர் மதரசா தலீமுனே. நீ இஷ்க இறை காதலை மதரசாக்களை படிக்கவே முடியாது. உலகத்திலே பெரிய பெரிய மதரசாக்களை தேவபந்து போ, வாக்கியாத்து சாலிஹாத்து போ, உலகத்தில் பெரிய பெரிய மதரசாக்களில் போய் பாடம் படிச்சுக்கலாம். ஜி மதரசாக்களில் போய் குரானும் ஓதிக்கலாம், குரானுடைய சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஃபிக்ஹ் தெரிஞ்சுக்கலாம், மந்திக் மானி படிச்சுக்கலாம், தெரிஞ்சுங்களா? மதரசாக்கள் படிக்கப்படக்கூடிய இல்மு இல்லை இறை காதல் என்பது. அங்கேருந்து வெளியே வா, நீ தெரிஞ்சுக்கலாம், ஓதி முடிச்சுட்டு வா, அங்கே வா. அது காதலர்களுடைய காலடியில் பெற்றுக்கொள்ளப்படக்கூடியது. இஷ்க் அல்லாம ரூமி நாயகம் பல்லாண்டுகள் படித்து முடித்து மதரசாவில் உஸ்தாதாக இருந்தாங்க. அங்கே இல்மு அந்த ஞானங்கள் கிடைக்கலையே, அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் பாடம் கிடைக்கும், பெரிய ஃபகீஹ் ஆகிட்டாங்க. ஆனால் இறை காதல் எங்கே கிடைக்கும்? அது ஷம்ஷத் தபரேஸுடைய காலடியில் தான் பெற்றுக்கொண்டாங்க அவங்க. மௌலவி ஹர்கிஸ் நஷுத் மௌலாய ரூம் தா குலாமே ஷம்ஷத் தபரேஸி நஷுத். ஷம்ஷத் தபரேஸுடைய குலாமா ஆன பொழுது எனக்கு அந்த காதல் கிடைச்சிதுன்ட்டாங்க. அதனால் அது அங்கே கிடைக்க வேண்டிய காதல் பாடு ஷேக்கிட்ட தான் கிடைக்கும். மொழி முழு உலகத்தில் உள்ள எல்லா மதரசாலையும் அஸ்ஹரில் இருக்குது. இப்போது யூனிவர்சிட்டிக்கெல்லாம் சுற்று, எல்லா இடத்துலையும் பாடங்களை படிச்சுக்கலாம். அல்லாஹுடைய இஷ்கு காதல் இருக்கே, அது உனக்கு ஷேഖமாருடைய காலடியில் தான் கிடைக்கும்ட்டாங்க. இஷ்குரா தர் மதரசா தலீமுன்னேஸ். எந்த மதரசாவிலும் இஷ்குடைய பாடங்கள் நடத்துறதில்லை உனக்கு. அது இன்னும் சொல்ல போனால் மதரசாக்களில் போய் இந்த சூஃபியாக்கள் காதல் இறை காதல்னு விட்டாப்பையில் பாடத்தை கவனி அப்படின்னு சொல்லுவாங்க ஒழிய, அதெல்லாம் வேஸ்ட்டு தண்டம், அதில் போய் நேரத்தை செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்காத அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய, அந்த காதலை ஊட்டி கொடுப்பாங்களா உனக்கு? அது ஷேக் தான், அது ஷேக் தான் அந்த காதலை ஊட்டி ஒன்று கொடுக்குறது. அவரு தே முஜுக்கு தே ஒரு சாக்கி, இன்னும் கொஞ்சம் ஊற்றுக்கஞ்சமான, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க, அங்கே போய் வாங்கி குடி. ஹோஷ் ரஹ்தா ஹை தோடா சா பாக்கி, இன்னும் கொஞ்சம் உணர்வு இருக்குது, உணர்வே இல்லாமல் என்ன ஆக்குங்க அப்படின்னு அங்கே வாங்கி கொடுக்கணும். இஷ்குரா
दर मदरसा तालीम ने इश्क़ுக்கு மதரசாவிலே போதனைகள் இல்லை. கீஞ்சனா இல் அஸ்பயானே தீகரத், இந்த இல்ம் எல்லாமே வேறு லெவலில் உள்ள வார்த்தைகளால் உன் கல்வியில் திணிக்கப்படுகிறது. அதுவும் ஷேக் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு. அதே மாதிரி ஷேக்கிட்ட உட்காந்து வருஷக்கணக்காக பாடம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுலாம், அவங்க சொல்லை விட அவங்க கண்களால் கிடைத்த போதைன்ட்டாங்க. என் ஷேக் நான் படிப்பாங்க அடிக்கடி. जी सरकार मई में कहाँ थी मस्ती जो मुझको खो गया हूँ, तो आँखों को मैं हूँ सदक़े. जी உங்களுடைய நீங்கள் கொடுத்த போதையில் கூட அந்த உண்மையில போதை வரல ஜமானே, உங்கள் கண்களில் எனக்கு போதை வந்துச்சு. ஏ மை மதீனே से मंगाए जाते हैं और नज़र प्यालों से नहीं नज़रों से पिलाए जाते हैं. இந்த போதை மதீனாவிலிருந்து கொண்டு வரப்படுகிறது, கோப்பைகளால் அல்ல கண்களால் பூட்டப்படுகிறது அப்படிங்கிறான். விளைஞ்சா அந்த மாதிரி இது வார்த்தைகளால் விளக்கப்படக்கூடியதல்ல. பயானே தீகரஸ், வேறு லெவலில் உள்ள வேறு விதமான சில வார்த்தைகளால் இது சொல்லப்படக்கூடியது, சில இஷாராக்களால் விளங்க வைக்கப்படக்கூடியது. இது இஷ்கராதர் மதரசா தாலீம் நே காஞ்சனா இல்ம் அஸ்பயானே தீகரஸ் அஹ்மதா தா கும் ந கர்வி अहमदा ता गुम न करवी होशदार की जरस अज कारवाने दीगरस. अहमदे अहमद जामी அவங்க படிச்ச அஹமத் ஜாமி இல்லை, அவங்க வேறு, இவங்க ஜாம். அஹமதே ஜாம் அவங்க படித்தாங்க. அஹமதே ஹுஷியார் ரஹோ தாக்கே தும் கும்ராஹ் ந ஹோ, வழிகட்டு போய் விடாதே. ஜி முஷாரா இருப்பா அஹமது, இதோ ஒரு காஃபிலா புறப்படுகிறது, இது வேறெங்கோ செல்லக்கூடிய, இது நோக்கம் வேறெங்கோ சொல்லக்கூடிய சூஃபியாக்களுடைய காஃபிலா, அதனுடைய மணி ஓசை கேட்கிறது. நீ அங்கே போய் சேர்ந்துக்கோ, ஹுஷியாராயிரு, வேற எங்கே போய் மாட்டிடாத, அந்த பக்கம் இந்த பக்கம் மாட்டிடாத, இது சூஃபியாக்கள் இறை ஞானிகளுடைய வழியில் வந்து சேர்ந்துக்கோ. மற்றவெல்லாம் அவரவர்கள் செல்லக்கூடிய பயண பாதை வேறு. ஒரு காஃபிலான்னு சொன்னால் பயணக்கூட்டம், இந்த பயணக்கூட்டத்துடைய நோக்கம் அது செல்லக்கூடிய ஊர் வேறு. ஒரு கூட்டமாக அந்த காலத்தில் போவாங்க. இந்த ட்ரெயினில் ஏறிடாத, அது நீ போகக்கூடிய ட்ரெயினே வேறு ட்ரெயின். இந்த ட்ரெயின் மெட்ராஸ் போகும், இந்த ட்ரெயின் சேலம் போகும், இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் போகும், இந்த ட்ரெயின் திருவாரூர் போகும், இந்த ட்ரெயின் கொச்சின் போகும், இந்த ட்ரெயின் காஷ்மீர் போகும். நீ போகக்கூடிய ட்ரெயின் வேறு, ஒழுங்காக பார்த்து ஏறு. ஒவ்வொரு கூட்டத்துடைய நோக்கமும் போய் சேரக்கூடிய இடமும் வேறு வேறு. ஒருத்தனுடைய நோக்கமே துனியாவாக இருக்கும், ஒருத்தன் காசு இருக்கும், பணம் இருக்கும், பதவி இருக்கும், பட்டம் இருக்கும், அதில் போய் ஏறிடாத, இந்த ட்ரெயினில் போய் ஏறு, இந்த காஃபிலாவுடைய ஓசை வருகிறது, இந்த மணி ஓசை கேட்கிறது, அதில் போய் எங்கே போய் ஏறணுமோ பார்த்து ஏறு, ஹுஷியாராக ஏறி, வழி தவறி போய் ஏறிடாத என்று அஹமது அவங்க படித்த கவிதை. இதை தான் அந்த வரி வந்து குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா. தஸ்லீம்னு தன்னை முற்றிலும் அல்லா இடத்துல அர்ப்பணித்து விடுதல், தன்னை முற்றிலும் தன்னை இழந்து ஃபனாவாகிறதுக்கு பேர் தஸ்லீம். வசல்லிமு தஸ்லீமா, முற்றிலும் ஃபனாவாயிருங்க. தன் சுய விருப்பு வெறுப்பத்தில் 100% கூட இடம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் தஸ்லீம். அது மகாமே தஸ்லீம்ங்கிறது உச்சகட்டமான மகாமே ரிவாவ தஸ்லீம் என்பது மிக உச்சகட்டமான மகாம். ஏன் ஷேഖனா சொன்னாங்க, நான் மகாமே ரிதா மகாமே தஸ்லீம் அந்த மகாமில் என் வாழ்நாளில் அவங்க ஷேഖனா தவிர நான் என் வாழ்நாளில் நான் பார்த்தது என்று சொன்னால் என்னுடைய ஆமீர் கலீமி நேற்று பார்த்தேன். ஃபைஜனாயன் சொல்கிறாங்க, ஆமீர் நேற்று தான் நான் பார்த்தேன். மகாமே தஸ்லீமி ரிதாவில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர் கபீரா. ஃபைஜன் அவங்க ஷேഖனாத்துக்கு அடுத்தது 100 நாயத்துக்கு பின்னாடி நான் ஒரு ஜாத்தை உலகத்தில் பார்த்தேன்னா ஆமீர் நாயத்தை தான் பார்த்தேன்னு என் ஃபைஜனாயன் சொன்னாங்க. ஏன் மொத்த வாழ்நாள் நான் ஒருத்தர் பார்த்தேன்னு சொன்னால் மகாமே ரிதாவ தஸ்லீம் என் ஷேഖனாத் தான் பார்த்தேன். முற்றிலும் அல்லாஹ் முன்னால் சரணாகதி ஆயிடுறது. அல்லாஹ் அக்பர். தன் இஷ்டம் ஒன்று கூட 100% கூட வச்சுக்கிறது. அதெல்லாம் யாரை சொல்கிறான் தெரியுமா? இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி சொல்கிறான் அல்லா தாலா. ஜி ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹு ஜி இல் ஜபீன். அல்லாஹ் அக்பர் கபீரா. அல்லாஹ்வுடைய உத்தரவு மகனாக இருக்கணும். 2 பேருமே அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு விட்ட பொழுது, மகனை தலை குப்பிர கீழே தள்ளிவிய பொழுது அப்படிங்கிறான். அஸ்லமா, அந்த அஸ்லமா, அந்த தஸ்லீம் வரும். அந்த தஸ்லீம் இதாக யாருக்கு இருக்கும்? இன்றைக்கி யாராவது மொத்தம் 800 கோடி பேரில் மகனை அருங்கன்னு சொன்னால் இருப்பாங்களா? இல்லை அத்தா மகனை அறுக்க மகன் ஒத்துக்குவாரா? கனவுல பார்த்தேன்னா நானும் தான் கனவுல பார்த்தேன் உங்களை இருக்கிற மாதிரி நம்ம திருப்பிட்டு. யார் ஒத்துக்குவா? என்ன அதனுடைய அந்த மகாம் என்ன? அல்லாஹ் அக்பர் கபீரா.
அப்போது ஆமீர் நாயத்தை பார்த்தீங்கிறான். ஆமீர் நாயன் சொல்கிறாங்க, ஆபாது கரி பர்பாது கரி யா ஷாது கரி நா ஷாது கரி மர்ஜி பே துமாரே ஹர் ஆம் சர் அப்னா ஜுகாயே ஜாதே. இது ஆமீர் நாயன் தர்ஜுமாலாம் கேட்காத. ஏன் ஃபைசி நாயன் சொன்னாங்க, காட்டு ஆற்று வெள்ளத்தில் சிக்கி கொண்ட சருகை போல் என் வாழ்க்கையை நான் ஆக்கி கண்டேன். தஸ்லீம் என்ன சுருக்கமாக சொல்கிறாங்க பாருங்கள், எளிமையாக. காட்டு வெள்ளத்தில் சிக்கிய சருகு, இலைச்சருகு, அது என்ன செய்யணும், அப்படியே போகும், எங்கே கொண்டு போகும் தெரியாது, மேலே கொண்டு வரும், அலை வீசும்போது மேலே தூக்கி எறியும், கீழே கொண்டு போகும், பாதாளத்தில் சொருவும், திரும்ப கொண்டு வரும். முற்றிலும் சரணாகதி ஆகிட்டேன். எங்கே வச்சுருக்கிறோம், எங்கே வச்சானோ, எங்கே பிறக்க வச்சான், எங்கே வாழ வச்சான், எங்கே கொண்டு இருக்க வச்சான், எங்கே சாப்பிட வச்சான், என்ன கொடுத்தானோ என் எஜமா என்னை வாழ செய்கிறான். அவனுடைய மருதி என் மருதி, அவனுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம், அவனுடைய விருப்பமே என் விருப்பம். அது எதிர்த்து நான் பேசுகிறதே இல்லை. குசு சூனோ சரா கீ நஹி கியூ, ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்பதை அனைத்தையும் விட்டு நீக்கி கொண்டேன். குச்சு சூனோ சரா கீ நஹி குஞ்சாயிஷ் இஸ்மே, कुछ चूनो चरा की नहीं गुंजाइश इसमें, राजी बा रजा हो के गुजरने में जजा है, राजी बा रजा हो के गुजरने में जजा है. அதான் தஸ்லீம்ங்கிறது, தன்னை முற்றிலும் ஃபனாவாக்கி அல்லாஹ்ட்ட அர்ப்பணிச்சது. தஸ்லீம் என்ற வாளால் யார் வெட்டப்பட்டார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து புதிய வாழ்வு கொடுக்கப்படுகிறது. குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா ஹர் ஜமா அஸ் கைபு ஜானே தீகர, கைபிலிருந்து புதிய உயிர் வருகிறது அவருக்கு அப்படின்னு படித்தவொடனே எஜமா அதுக்கு மேலே தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியல, சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, தன்னிலே மறந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பப்படி படோ பிற்படோ, ஒன்ஸ் மோர் கத்துறாங்க, திரும்ப படி பிற்படோ. அவர் திரும்ப படிச்சுட்டே இருக்கார். அவளை உடனே எஜமா அவரை விடவே இல்லை. தீர் படோ பிற அவர் உத்தரவு. குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா ஜமா அஸ் கைபு ஜானே தீகர பிற்படோ. ஒவ்வொரு நொடி துள்ளுறாங்க, துடிக்கிறாங்க, அதை கேட்டு அப்படியே மயங்குறாங்க, சொக்கிறாங்க. பிற்படோ திரும்ப படிக்கிறார். குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா ஹர் ஜமா அஸ் கைபு ஜானே தீகரத், ஹர் ஜமா அஸ் கைபு ஜானே தீகரத் படிச்சுட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சு அஞ்சமானுக்கு, முதல் வரி படித்தா உயிர் போயிருதான் அவங்கள விட்டு, ரெண்டாவது வரி படிக்கும்போது உயிர் வருதான். அந்த அளவுக்கு துள்ளுறாங்களாம், துடிக்கிறாங்க. குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரான உயிர் புரிஞ்சு கோழி துடிச்ச மாதிரி துடிக்கிறாங்க. ரெண்டாவது வரி படித்தவொன்னே திரும்ப உயிர் வருது. இது என்னடா இது, அஸ்ஹஜமா அஸ் கைபு ஜானே தீகரத், கைபிலிருந்து புதிய உயிர் கொடுக்கப்படுகிறதுன்னு திரும்ப உயிர் வருதா எஜமானம். இப்படியும் 3 நாள் ஆச்சு. சுற்றி இருந்த ஷேகமார்கள், அவங்களுடைய சீரர்கள், ஹுலஃபாக்கள், ஆஷிக்கின்களும் பீர்பாய்கள்லாம் இன்னும் சேர்ந்தே விளங்கலை. கடைசியாக அங்கேருந்து அமீதுதீன் நாகூர் எஜமான் தான் நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்களாம், சரி இது போயிட்டே இருக்குது, பார்த்தா சரி வரல, இது உடனே இதுக்கு மேலே நம்ம எஜமான கஷ்டப்படுத்த விரும்பலைன்னு சொல்லிட்டு அந்த கவிஞர் இருக்கட்டும், ரெண்டாவது வரி படிக்காத, முதல் வரியே படிக்கிட்டான். 3 நாள் ஆச்சு. ஒவ்வொரு நொடியும் அவங்க துளிக்கிற துடியை பார்த்து எங்களால் சகிக்க முடியல. நீ முதல் வரியை திரும்பி படிப்பான். அவர் முதல் வரியை படிக்கிறார். குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா, குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா, திரும்ப திரும்ப படித்தார். அப்படியே எஜமா அப்படியே அடங்கிட்டு திரும்ப எந்திரிக்கவே இல்லை. அதோட ரூஹும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் போய் சேர்ந்துட்டாங்க. அல்லாஹ் அக்பர் கபீரா. என்ன வாழ்க்கை! நாம் ஒன்று சோத்தை தின்று வெந்ததை தின்றுட்டு வந்ததை பேசிட்டு தொலாத்துறோம். ஜி காதலாவது கத்திரிக்காயாவது, நம்ம இறைவனுடைய காதலாவது கத்திரிக்காயாவது. ஜி அவங்க தாங்க மரதான குதா, அல்லாஹ்வுடைய காதலர்கள் அவங்கெல்லாம். நம்ம நோக்கமே என்ன, துனியா வீடு கட்டணும், வாசணும், கல்யாணம் முடிக்கணும், பிள்ளை பார்க்கணும், சிந்தனை முழுசும் அதில் உட்காந்து காசு சம்பாதிக்கணும்,
பதவி பெருமை. அழிஞ்சு விட்டுட்டு கபருக்கு போய் சேர்ந்தார். அதுக்காக எல்லாம் படித்தான். நம்ம சிந்தனை மனசு அவங்கள பற்றி பேசவே நமக்கு என்ன தகுதி சொல்லுங்கள். குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா ஹர் ஜமா அஸ் கைப் ஜானே ஜீகர். குஷ்டகானே ஹஞ்சர்னா இது குருவாள். குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா ஹர் ஜமா அஸ் கைப் ஜானே ஜீகர். புதிய உயிர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் தான். முதல் வரி படித்தா உயிர் போயிடுது எஜமானுக்கு. 2வது வரி திரும்ப உயிர் வருது. முதல் வரியே படிப்பான்ட்டாங்க. துடிக்கிற துடி 3 நாளாக தாங்க முடியல அப்படின்னு திரும்ப திரும்ப முதல் வரியை படித்தோன்னே அப்படியே இந்த நேசன்ட்டே போய் சேர்ந்துட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ பெரிய மகானவங்க. அல்லாஹ் தஆலா அவங்க புனித தர்பாரில் போய் அவங்க காலடியில் முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாங்க. எஜமான போய் பார்க்கணும், ரொம்ப துடிப்பாக துடிக்குது. அல்லாஹ் என்னை கூட்டிகிட்டு போவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஒரு நேரம் வரும் போய் எஜமான் காலடியில் தலையை வச்சு அழுவேன். அந்த காதலில் கொஞ்சம் பிச்சை போடுங்க எஜமான. நீங்கள் எந்த காதலை பெற்றுக்கொண்டீர்களோ அந்த நேரம் அந்த காதலை என் கல்விலையும் கொஞ்சம் திணிச்சு விடுங்க. அவரு தே முஜுக்கு தே அவரு சாக்கி. நீங்கள் எங்கள் எஜமான் தானே, என் ஷேக் தான் நீங்கள். அவங்க வழியில் தான் நாம் வந்திருக்கிறோம். ஜி ஹோஷ் ரஹ்தா ஹை தோடா சா பாக்கி. கொஞ்சம் ஹோஷ் இருக்குது எனக்கு, போடுங்க பிச்சை போடுங்க கேட்டு வாங்கிட்டு வரணும். எஜமா தர்பாரில் போய் காதல் பிச்சை போடுங்கள் கேட்டு வாங்கிட்டு வரணும். அல்லாஹ் அந்த எஜமானுடைய பரக்கத்தில் நம்ம கல்விலையும் இறை காதலை கொண்டு அல்லாஹ் நிரப்புவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.